பிகேஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 9.5 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக பிரபல தொழிலதிபர் விக்டர் சின் குற்றம் சாட்டியுள்ளார். விக்டர் சின் வெளியிட்டுள்ள இந்த கருத்தால் பிகேஆரின் தலைமையில் உள்ள அரசியல் தலைவர்கள் பலரும் கலக்கத்தில் இருந்து வரும் நிலையில் யார் அந்த பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விக்டர் சின் வெளியிட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தியுள்ளார். சுமார் 40 பக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கும் தொழிலதிபர் விக்டர் சின் பிகேஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 10 மில்லியன் ரிங்கிட் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததாகவும் அதில் 9.5 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் வெளிப்படையான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக கார்ப்பரேட் மாஃபியா எனும் தலைப்பில் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிசி ரம்லி லஞ்சம் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அதனை முன்னாள் அமைச்சரான ரவிசி ரம்லி நிராகரித்துள்ளார். கடந்த மார்ச் 16ஆம் தேதி காஜாங் கெமன்ஷா ஆகிய பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களை சோதனையிட்ட போது பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாகவும் விசாரணையின் போது அந்த வணிக வளாகங்கள் பிரபல தொழிலதிபரான விக்டர் சின்னுக்கு சொந்தமானவை என்றும் காவல்துறை தலைவர் தான்சி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்திருந்தார். தற்போது காவல்துறையிடமிருந்து இந்த வழக்கு லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் மூலமாக விசாரிக்கப்படும் என்று தான்சி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபர் விக்டர் சின் பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு லஞ்சம் கொடுத்ததாக தெரிவித்திருப்பது உண்மையாக இருந்தால் முதல் நடவடிக்கையை பிகேஆர் எடுக்கும் என்று பிகேஆரின் தகவல் பிரிவு தலைவரும் அமைச்சருமான டாக்டர் ஃபமி ஃபாஜில் உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு பிகேஆர் உறுப்பினரையும் தாங்கள் பாதுகாக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். பிகேஆர் தலைவரும் பிரதமருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஊழலுக்கு எதிராக உறுதியுடன் இருப்பதை டாக்டர் ஃபமி ஃபாஜில் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் பிகேஆர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாக தெரிவித்தது குறித்து பிகேஆர் தலைமை காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் அதன் கட்சி தலைமை உட்பட கடைநிலை உறுப்பினர் வரையிலும் காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக ஃபமி ஃபாஜில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலதிபரின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் எந்த ஒரு பிகேஆர் உறுப்பினராக இருந்தாலும் கட்சி அதன் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து மாறாது என்று டாக்டர் ஃபமி ஃபாஜில் உறுதியளித்துள்ளார். சுங்கைப்பட்டாணி பீடோங் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து தாய் மற்றும் அவரின் மகனுடைய உடலை காவல்துறை சடலமாக மீட்டுள்ளது. வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்களிடமிருந்து அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினருடன் விரைந்த காவல்துறை வீட்டை உடைத்த போது சமையல் அறையில் இருவரின் உடலும் கிடந்ததாக கொலமுனா மாவட்ட காவல்துறை தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். உயிரிழந்த இருவரும் 70 வயது மூதாட்டி என்றும் 40 வயது ஆடவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் இருவரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வீட்டில் வசித்து வருவதாகவும் அவர்களின் உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை என்றும் அவர் கூறினார். அவர்கள் உயிரிழந்து சுமார் 48 மணி நேரத்திற்கும் மேலாகி இருக்கும் என நம்பப்படுகிறது. மேலதிக விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக ஹன்யான் ரம்லான் கூறினார். கார்ப்பரேட் மாஃபியா ஊழலை சமரசம் செய்ய முயன்றதாக கூறப்படும் விவகாரத்தில் தமக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று அமைச்சரும் பிகேஆர் கட்சியின் உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் விக்டர் சின் இந்த விவகாரத்தை தீர்ப்பதற்காக 9.5 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பெற்றதாக கூறப்படும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் சவால் விடுத்துள்ளார். சுங்கைபுலோவில் உள்ள தமது சேவை மையத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய டத்தோஸ்ரீ ரமணன் விக்டர் சின் குறிப்பிடும் மிஸ்டர் ஆர் யார் என்பதற்கு அவரே பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொறுப்பற்ற சில தரப்பினர் இந்த விவகாரத்தில் தம்மை தொடர்புபடுத்தி பேசுவதை தாம் அறிவதாகவும் குறிப்பாக தமக்கு மில்லியன் கணக்கான பங்குகள் மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். பொது பங்கு சந்தையில் தாம் இதுவரையில் எந்த ஒரு பங்குகளையும் கொண்டிருந்ததில்லை என்று ரமணன் தெரிவித்தார்.
எந்த ஒரு விவேகம் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் இவ்வளவு பெரிய அளவிலான பங்குகளை தன்னிச்சையாக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற பங்கு பரிமாற்றங்கள் நிகழ்ந்தால் அவை மத்திய வங்கி மற்றும் செக்யூரிட்டிஸ் கமிஷன் போன்ற நிதி நிறுவனங்களால் உடனடியாக சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளாக கண்டறியப்பட்டிருக்கும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டிக்காட்டினார். மலேசிய அரசியலில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பெரிக்காத்தான் கூட்டணியின் வங்கியில் 2700 ரிங்கிட் மட்டுமே உள்ளது என்று பெரிக்காத்தான் பொருளாளர் டத்தோஸ்ரீ சனுசி நோர் தெரிவித்துள்ளார். என் கையில் அதை விடவும் அதிகமான பணம் இருப்பதாகவும், ஆனால் பெரிக்காத்தானிடம் நிதி இல்லை என்றும் கெடா மாநில மந்திரி விசாருமான டத்தோஸ்ரீ சனுசி நோர் தெரிவித்துள்ளார். பெரிக்காத்தானில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்களுடைய செலவுகளை அவர்களே கவனித்துக் கொள்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2700 ரிங்கிட்டை வைத்துக் கொண்டு தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை நிர்வகிக்க தாம் பொருளாளர் என அவர் புலம்பினார். ஆனால் உண்மையிலேயே ஊழலற்ற கட்சியாகவும் பணத்தை நம்பி அரசியல் செய்யாத ஒரு கட்சியாகவும் பெரிக்காத்தான் உள்ளது என்று டத்தோஸ்ரீ சனுசி நோர் தெரிவித்தார். தாங்கள் இந்த நாட்டில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறோம். தங்கள் மீது ஊழல், லஞ்சம், நிதி மோசடி என குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் அரசியல் நோக்கத்திற்காகவும் தங்களை பழி வாங்குவதற்காகவும் ஆட்சியில் இருப்பவர்கள் எடுக்கும் நடவடிக்கை அது என்று பெரிக்காத்தான் பொருளாளர் டத்தோஸ்ரீ சனுசி நோர் தெரிவித்துள்ளார். சில கட்சிகள் அரசாங்கத்தின் குத்தகைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பெரிக்காத்தான் அதனை விரும்பவில்லை. மக்கள் நிதியளிப்பார்கள் எனும் நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அதன் மூலம் அடுத்த தேர்தலின் செலவினங்களை பெரிக்காத்தான் எதிர்கொள்ளும் என்றும் டத்தோஸ்ரீ சனுசி நோர் தெரிவித்துள்ளார். தேர்தலை எதிர்கொள்ள பெரிக்காத்தான் கூட்டணி தயாராக இருப்பதாக பெரிக்காத்தான் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலுக்கு இன்னும் காலம் இருந்தாலும் மலாக்கா, ஜொகூர் ஆகிய இரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள பெரிக்காத்தான் உறுதியாக இருப்பதாகவும், ஒரு சில மாநிலங்களுக்கு பெரிக்காத்தானின் மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்க பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளான பாஸ், பெர்சாத்து, கராக்கான், MIPP ஆகிய கட்சிகளின் ஒத்துழைப்புடன் வேட்பாளர்களை பெரிக்காத்தான் தலைமை இறுதி செய்வதாகவும், மாநில பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை முன்மொழிந்து வருவதாகவும் அவர் கூறினார். பொது தேர்தல் வேட்பாளர்களின் நியமனங்கள் இவ்வாண்டுக்குள் உறுதி செய்யப்படும் என்றும், அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்போதே களப்பணியில் அதன் வேட்பாளர்கள் செயல்பட தொடங்கவிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் கூறினார். குறிப்பாக வேட்பாளர்களின் நியமனங்கள் தன்னிச்சையாக முடிவு செய்யப்படாமல் பெரிக்காத்தான் தலைமையின் கலந்துரையாடலுக்கு பின்னர் உறுதி செய்யப்படும் என்பதில் பெரிக்காத்தான் தெளிவாக இருப்பதாகவும் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.